ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமோடு இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஃபேண்டசி மாம். நான் உங்கள் சசி. இன்னைக்கு பார்க்க போறது நாம ஒரு அருமையான ரெசிபிங்க. பாலும் அரிசியும் இருந்தா போதுங்க. சூப்பரான மில்க் தோசை நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போறோங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுல 2 வெரைட்டி இன்னைக்கு நம்ம செய்ய போறோங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த மில்க் தோசைக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ஸ்கிரீன்ல வந்து டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல ஆலாக்குல 1/2 கப்பு, நான் இன்னைக்கு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க அரிசி. 1/2 கப் அரிசியை எடுத்து நல்லா கழுவிக்கலாம். பவுல்ல சேர்த்துட்டு ஒரு 2-3 முறை கழுவிக்கிங்க. கழுவிட்டு அதுல தண்ணி சேர்த்து ஊற வைக்கலாம். ஒரு 2 மணி நேரம் குறைஞ்சது ஊற விடுங்க. அப்பதான் இந்த தோசை நல்லா வரும். இந்த மில்க் தோசை நீங்களும் செஞ்சு பாருங்க. செம்ம டேஸ்டியா இருக்குங்க. எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம அதுல 2 வெரைட்டி வேற பார்க்க போறோங்க. அது எப்படின்னு ஒவ்வொன்னா பார்க்கலாங்க. இப்ப பாருங்க, இதை நம்ம 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்ப ஊறிடுச்சுங்க. இப்ப இந்த ஊறின அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சுக்கணுங்க. கொஞ்சம் கூட குருணை மாதிரி இருக்கக்கூடாதுங்க. இப்ப அதை வந்து நம்ம ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப 1/2 கப்பு நான் அரிசி எடுத்தேன். அதுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் ஊத்தணுங்க. நான் எடுத்த கப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் 3 கப்பு ஊத்துறேன். அது 1/2 லிட்டருக்கு கணக்குங்க. அதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க தேவையான அளவு. சேர்த்துட்டு நல்லா தண்ணி மாதிரி கரைச்சுக்கணுங்க. நம்ம ரவா தோசையை விட தண்ணி மாதிரி இருக்கணுங்க இது. பாருங்களேன், இந்த மாதிரி நல்லா தண்ணி மாதிரி இருக்கணுங்க. தோசை ஒவ்வொரு தடவையும் நம்ம ஊத்தும் போது கலந்து விடணும். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை சட்டி வச்சு அதுல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. இந்த எண்ணெயை நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க எல்லா பக்கமும். இப்ப நம்மளோட தோசைக்கல்லு காயட்டுங்க. அதுக்குள்ளார நம்ம வந்து உள்ள ஸ்டஃப் பண்றதுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு 4-5 ஸ்பூன் தேங்காய் இருக்கட்டுங்க. அதுல வந்து ஸ்வீட் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க வந்து நாட்டு சர்க்கரையோ இல்ல ஆர்டினரி சர்க்கரையோ வெல்லமோ எது வேணா சேர்த்துக்குங்க. ஏலக்காயும் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்ப இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டு இப்படி ரெடி பண்ணிக்கலாங்க. இதுதாங்க நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய போற வெரைட்டி. இதுக்கு பேரு ஸ்வீட் கோகனட் மில்க் தோசைங்க. தோசை சட்டி காஞ்சிருச்சு. மாவை இப்படி ஓரங்கள்ல இருந்து ஊத்திக்குங்க. நல்ல மெல்லிசா ஊத்திக்கணுங்க. பாருங்க எவ்வளவு மெல்லிசா இது, பாருங்களேன் ரொம்ப சூப்பரா கிறிஸ்பியா இருக்குங்க இந்த தோசை. இப்ப நம்ம அதை சுத்தி நம்ம நெய் விட்டுக்கலாங்க. ஏன்னா இது ஸ்வீட் ரெசிபிங்கிறதுனால நம்ம வந்து நெய் விட்டுக்கலாம். இந்த தோசை வந்து ஒரு 60% வெந்து வரட்டுங்க. 60% வெந்துருச்சுங்க. இப்ப இது மேல நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த கோகனட், நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் கலந்த கலவைய நல்லா ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க எல்லா பக்கமும் படுற மாரி. இப்ப இத வந்து நம்ம 2 சைடும் ஃபோல்ட் பண்ணிக்கலாங்க. இது ஒரு பக்கம் வெந்தாலே 2 பக்கமும் நல்லா வெந்திருக்குங்க. அந்த அளவுக்கு நல்லா சிம்பிளான ஒரு ரெசிபிங்க. குயிக்கா ஒரு 10 மினிட்ஸ்ல இத ரெடி பண்ணிரலாம் நீங்க. பாருங்க எவ்வளோ அழகா கலர்ஃபுல்லா கிறிஸ்பியா சூப்பரா இருக்குல்ல. இதோட நீங்க தேங்காய் பால் வச்சு பிச்சு உங்க குழந்தைங்களுக்கு தொட்டு குடுத்தீங்கன்னா கூட 2 தோசை சாப்பிடுவாங்க. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற வெரைட்டிக்கு தேவையான ரெசிபீஸ் இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பேரு டூட்டி ஃப்ரூட்டி நட்ஸ் மில்க் தோசைங்க. இதுக்கு டூட்டி ஃப்ரூட்டி ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ட்ரை கிரேப்ஸ் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உடைச்ச முந்திரி பருப்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உடைச்ச பாதாம் பருப்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பிஸ்தா
உடைச்ச வெள்ளரி விதை 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உடைச்ச பாதாம் பருப்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வறுத்த எள்ளு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பம்ப்கின் சீட் உடைச்சது 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை சட்டி வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கோங்க. அதுல நம்மளோட தோசை மாவை இதே மாதிரி மெல்லிசா முன்னாடி நம்ம ஊத்தணும் இல்லைங்க, அதே மாதிரி நல்லா மெல்லிசா ஓரங்கள்ல இருந்து ஊத்திக்கோங்க. பாருங்க, மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி ஓரங்கள்ல இருந்து மெல்லிசா ஊத்தி எடுத்துக்கோங்க. இப்ப இதுல நெய் விட்டுக்கலாங்க ஓரங்கள்ல. இப்ப 60% இது நல்லா வெந்து வரட்டுங்க. அந்த ஸ்டேஜ்ல நம்மளோட டூட்டி ஃப்ரூட்டி, நட்ஸு எல்லாத்தையும் ஒண்ணா அது மேல நம்ம அழகா கலர்ஃபுல்லா தூவிக்கலாங்க. பார்க்கவே எவ்வளோ அழகா கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இந்த தோசைய உங்க குழந்தைகளுக்கு குடுத்தீங்கன்னா வேண்டான்னு சொல்லுவாங்களா? கூட 2 தோசை குடுங்கன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. இத உங்க வீட்ல அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க உங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருமே. இப்ப நட்ஸ் எல்லாம் நம்ம அது மேல ஸ்ப்ரெட் பண்ணியாச்சுங்க. முன்ன மாதிரியே நம்ம 2 பக்கமும் இப்ப இத நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுறலாங்க. பாருங்க எவ்வளவு மொறு மொறுன்னு கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. இந்த தோசைய ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி அட்ராக்டிவா நம்ம காமிக்கிறதுக்கு மேல கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டிய போட்டு குடுத்தீங்கன்னா, உங்க குழந்தைங்க இது என்னம்மா புது வகையா இருக்கு, குடும்மா நான் சாப்பிட்டு பார்க்குறேன்னு சொல்லி கூட 2 தோசை சாப்பிடுவாங்க. இந்த தோசையில பார்த்தீங்கன்னா, பால்ல புரோட்டீன், கால்சியம் இருக்குதுங்க. நட்ஸ்ல அதிக அளவு புரோட்டீன், மினரல்ஸ், விட்டமின்ஸ்லாம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, கார்போஹைட்ரேட்ஸும் இருக்குதுங்க தேவையான அளவு. இத நீங்க செஞ்சு குடுத்து உங்க வீட்டு ஆட்கள் எல்லாத்தையும் அசத்துங்க.